ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறை சிறப்பிக்க ஆலயத்தில் கூடியிருக்கும் இறை மக்களே, இயேசுவின் பெயரால் அன்பு வாழ்த்துக்கள். பேரளவில் மட்டும் அல்லாமல் உள்ளத்தில் தூய்மை பெற இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மளுக்கு வழிகாட்டுகிறது. கடவுள் தந்த சட்டங்களின் உள்ளார்ந்த அர்த்தங்களை மறந்துவிட்டு அவற்றை சடங்களாக மாற்றினர் இஸ்ரேல் மக்கள். கடவுளின் பார்வையில் மாசற்றவர்களாகவும் தேவையிலிருப்போருக்கு உதவிடவும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்து கொள்ளவும் திருத்தூதர் யாக்கோபு நம்மை அழைக்கிறார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற தமிழ் புலவரின் வார்த்தைகளையே இறைமகன் இயேசுவும் வாழ்வு தரும் வார்த்தைகளாக நமக்கு இன்று தருகிறார். உள்ளத்தில் உள்ள எண்ணங்களே வார்த்தைகளாக வெளியே வருகின்றன. சட்டங்கள் மனிதனை புனிதனாக மாற்றத்தான். மனிதநேயம் வளர்வதற்கும் அர்த்தமுள்ள வாழ்வுக்கு அடித்தளம் உருவாக்குவதற்கும் உள்ளத்தில் தூய்மை பெற்று அதை செயலில் வெளிப்படுத்துகின்ற உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் முழு மனதுடன் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது எலன் ஜெசிந்தா தங்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இவர்களுக்கு நல்ல விட சுகத்தையும் நீலாயிலும் தர வேண்டும் என்று நாம் அவளுக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது சமந்தா ஜெசிகா ஆண்டோ அவர்கள் நன்றி பலியாய் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஷாரன் குடும்பத்தில் நன்றி பலியாகும். சி.ஏ. ராஜ் அற்புதமேரி குடும்பத்தில் நன்றி பலியாகும்.
தமிழரசன் தைனிஸ் ராணி குடும்பத்தில் நன்றிபடியாகும். ஏஞ்சல் தேவராஜ் குடும்பத்தில் நன்றிபடியாகும். இருதய பாபு குடும்பத்தில் நன்றிபடியாகும். மிரியம் குடும்பத்தில் நன்றிபடியாக ஒப்பு கொடுத்த அத்தனை குடும்பங்களையும் இந்த நாளிலே ஆண்டவன் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பணியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்படியானது மிரியம், ஜெசிகா, கிறிஸ்டா, ஜஸ்டின் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் திருத்தந்தையினுடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் நாம் அவர்களுக்காக ஜெபித்து பணியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்படியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன சின்னப்பா, பாஸ்டின், ஃப்ளோரி, டேவிட், சின்னசாமி, சவரி அம்மாள், அந்தோனி, கவின், தெரேசம்மா இறந்த 6ஆம் ஆண்டு, விஜயா, ஐசக், பெஞ்சமின், மரிய வேதமாணிக்கம், சவரி அம்மாள், அந்தோனி, செல்வம் ஆகியோருடைய ஆன்ம இடைப்பாற்றுக்காக செபிப்போம். அதனுடைய ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இடைப்பாற்றை தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பணியப்பு கொடுப்போம். இயேசுவை தங்கள் வாழ்வில் முதல் முறையாய் பெற இருக்கிற 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. சமந்தா ஆண்டோ, ஜெசிகா ஆண்டோ, நெல்வினா மேரி, ரேஷு மேரி, இந்த 4 பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இயேசுவை முதல் முறையாய் பெற இருக்க இந்த பிள்ளைகள் இயேசுவை போல மாற வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து அற்புதமான இந்த நாளிலே இந்த பொது காலத்துடைய 22வது ஞாயிறு திருப்பலியை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். இன்று இந்த செப்டம்பர் மாதத்துடைய முதல் நாளும் கூட அவனுடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை நாம் துவங்குகிறோம். கடந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் செய்த அநேக நன்மைகளுக்காய் நன்றி பெருக்கோடு நன்றி உள்ளத்தோடு தொடர்ந்து அவர் நம்மை வழிநடத்த, குறிப்பாக இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக அமைய அருள் வேண்டி அற்புதமான இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். நம்முடைய வாழ்வில் நிறைய நேரங்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருந்தாலும் சில பல நேரங்கள் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்த நம்முடைய பலவீனங்களால், குறைகளால், குற்றங்கள் செய்து பாவங்கள் செய்திருப்போமாய் அதற்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். உங்கள் கண் நலமாயிருந்தால் உடல் முழுவதும் ஒளி பெற்று இருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் உடல் உறுப்புகளான கண், வாய், நாவு, கை, கால் போன்றவற்றால் செய்த ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் இவற்றால் பிறரையும் பாவத்தில் வீழ செய்ததற்காகவும் எங்கள் கண்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளாத ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். வெளிவருபவை உள்ளத்தில் இருந்து வருகின்றன. அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. ஏனெனில் கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய் சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்களில் இருந்து வெளிவருகின்றன. எனவே எங்கள் உள்ளம் தூய ஆவியார் தங்கும் இல்லம் என்பதை மறந்து எங்கள் உள்ளங்களை பாவத்தினால் அலங்கரித்து கொண்ட ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். ஆன்மா. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு கிடைக்கும் கைமாறு என்ன என்ற வார்த்தையின்படி இல்லாமல் நாங்கள் பணம், பொருட்கள், பெருமை, போட்டியின்மை என்ற உலக ஆசைகளினால் அதன் பின் சென்று எங்கள் ஆன்மாவை தொலைத்து கொண்டு அலைந்த ஒவ்வொரு தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும்.
எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. நம் அனைவரும் கண்களை மூடி கைகளை குவிப்போம். தர்மையான இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாள் அவனுடைய சமூகத்தில் நாம் குழுமி இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக அமைய வேண்டும். எல்லா தீமையிலிருந்தும் எல்லா நோய்நொடியிலிருந்தும் ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நமது நோக்கி இருக்கிற பல காரியங்கள் இந்த மாதம் முழுவதுமாய் இன்னைக்கு பல நிகழ்வுகள் அத்தனையும் நமக்கு அனுகூலமாக்கி தர வேண்டும். சிறப்பாக அண்ணனுடைய பிறந்த நாள் எதிர்நோக்கி இருக்க வேளையில அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய உடனிருப்பு நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தையும் நிறைத்து தருபவரே, மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களுடைய சமய பற்றி வளைத்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களின் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்து அருள்வீராக. அவரோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோ. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் நெடும் பயணம் செய்து கானான் நாட்டிற்கு வந்தபோது மோசே கடவுளின் சட்டங்களை தொகுத்து வழங்கிய பேருரைகளிலிருந்து தம் மக்களுக்கு கடவுளின் சட்டங்களை பின்பற்றுங்கள் என்று கட்டளையிட்டார். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும்
என்ற வாசகத்திற்கு செவிமடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் உங்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினும் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களை முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்கூறுவர். பல்லவி. தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழிந்துரையார், நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். பல்லவி. வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையுட்டு பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. இன்றைய 2 வாசகத்தில் திருத்தந்தை யாக்கோப்பு கடவுளின் இருந்து நல்லவைகள் வருகின்றன. அவர் நல்லவர், சினமற்ற வாழ்வு மேலானது, பொதுநலம் கொண்டு அடுத்தவர்களின் வாழ்வு சிறக்க உழைத்தே இறைவனுக்கு எரிபுரியது என்ற அறிவுற்றும். இவ்வாசகத்தை கேட்டு மனதில் புரிந்து செய்வோம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 17, 18 மற்றும் 21, 22, 27. சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன.
அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புக்குள் நம் முதற்கணிக்கும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றமானதும் சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைப்பெண்களையும் கவனித்தாலும் உலகத்தில் கரைப்படாதபடி தம்மை காத்துக்கொள்வது ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அத்தியாயம் 7 இறை திருவசனங்கள் 1 8, 14, 15, 21, 23. ஒரு நாள் பரிசேயர் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவில் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் ஊன்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரை உண்பர். அவ்வாறு கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்ற அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. அவை பரிசேயரும் மறைநூலரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர்படி மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு, வெளிவிடக்காரர்களாகி உங்களை பற்றி இசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவரிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியிலிருந்து மனிதருக்குள் சென்று அவரை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளிருந்து வெளியே வருபவை அவரை தீட்டுப்படுத்தும். எனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல்,
வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீவனமாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பரமாத்மா அவரை பற்றி நிறைய கதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. பரமாத்மாவுடைய குரு, அவருடைய சீடர்கள் அவரையெல்லாம் அவரை பின்தொடர்வதை வழக்கமாக்கி கொண்டார்கள். ஒரு நாள் பரமாத்மா ஒரு குதிரையிலே சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய சீடர்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில நேரங்களில் எப்படியான சீடர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக தான் இந்த கதை. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படியே குதிரையில போய் கொண்டிருக்கிறார். பரமாத்மாவுடைய கையில் இருந்த பணப்பை கீழே விழுந்து விடுகிறது. பின்னால் வருகிற சீடர்கள் பார்க்கிறார்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது பையிலேருந்து காசு வந்துச்சு, பர்சு வந்தால் நம்ம என்ன சொல்லுங்க, கீழே வந்துச்சு எடுத்து போக சொல்லுவாங்களா இல்லையா? எந்த சீடனும் வாயை திறக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து சேர்கிறார் பரமாத்மா. எங்கடா என்னுடைய பணப்பை காணும்? குருவே, அந்த வரவையில் ஊந்துச்சு அப்படின்னு சொன்னான். யாரு? சீடன். கேட்டாரு, அதை எடுக்கணுமா இல்லையாடா? நீங்க சொல்லவே இல்லையே, நீங்க சொன்னா தானே நாங்கள் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னான். உடனே சில நேரங்களில் இப்படியான சீடர்கள் இருக்கா செய்வாங்க, மடைய சீடர்கள் மாதிரி. உடனே குரு உட்காந்து சொல்ற, சீடர்லாம் பாரு, நம்ம எங்கெல்லாம் வெளியே போனால் எதெல்லாம் விழுகிறதோ கீழே விழுதுனா நீங்கள் என்ன பண்ணணும்? அதையெல்லாம் எடுக்கணும். நான் கதையை கவனம் கேள்வி கேட்பேன். இப்போ அடுத்த முறை இப்படியாக வெளியில் போகிறார்கள். போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு மட்டி அப்படி ஒன்ற ஒரு சீடன் எத்தனை வரான்? எதை? குதிரை போட்டது என்னது? சாணத்தை. குரு கேட்கிறார், என்னடா இது? நீங்க தானே சொன்னீங்க வெளியே போகும்போது எல்லாம் கீழே விழுதோ அதெல்லாம் என்ன பண்ணோம், எடுத்து வா சொன்னீங்களா அப்படின்னு சொன்னான். உடனே இந்த மலைய சீடர்களை வச்சுட்டு என்ன பண்ணுது குரு, ஒரு பேப்பர் எடுத்தார். எதெல்லாம் கீழே விழுது எதை எடுத்துட்டு வரணும், எதெல்லாம் எடுக்கக்கூடாது. சாணத்தை யாரும் எடுப்பாங்களா? இல்லை, அது என்ன பிரயோஜனம்? ஆகவே அவர் எழுதி தரார், இது எல்லாம் கீழே விழுந்து எடுக்கணும், இதையெல்லாம் எடுக்கக்கூடாது என்று. நாட்கள் கடைந்து மீண்டுமாக இந்த பரமாத்மா குருவும் அவருடைய சீடலும் வஜ்ரமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். திடீர்னு பார்த்தா இந்த குதிரை முரண்டு பிடிக்கிறது. அப்போ என்னாரு, குரு கீழே விட்டார். எவனும் தூக்கவே இல்லை, அவன் போயிட்டே இருக்கான். டேய் தூக்குங்கடான்றார். அவன் பேப்பர் எடுக்கிறான். என்ன பார்க்குறான், அந்த மலையன் ஒரு சீடன் சொல்கிறான், குருவே நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்டில் நீங்கள் கீழே விழுந்தா தூக்கணும் சொல்லியே, டேய் தூக்குங்கடா. அந்த சீட்டை வாங்கி எழுதுறார். நான் குரு கீழே வந்தால் தூக்கணும்னு சொல்லி. சிரிக்கவே மாட்டீங்களே யாராங்க? நான் இந்த கதையை வாசித்த போது எனக்குள்ள வந்த இந்த கருத்து இன்றைய வாசங்களோடு ஒத்துப்போவதை நான் பார்க்க முடிகிறேன். பல நேரங்களில் நான் யோசிச்சு வாங்கினேன். சில நேரங்கள் அப்படியே கட்டும். குரு சொல்லிட்டார், எதையெல்லாம் கீழே விழுந்தா எடுக்கணும், இதையெல்லாம் கீழே விழல. சட்டங்கள், போதனைகள் அப்படியே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்க இப்ப மட்டும் இல்லை, இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசுக்கு வாழ்ந்த அந்த இஸ்ராயல் மக்கள் கூட அப்படி வசனம் முதல் வாசம் அழகாயிசு அவர் வந்து சொல்றார், கேளுங்கள், உங்களுக்கு கட்டுத்தரும் முறைகளின்படி முறைகளின்படி ஒழுங்குகள் நியமங்களை நீங்கள் கடைபிடிங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அன்று அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை அப்படியே இம்மி பிசுங்காம நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இம்மி பிசுங்காம அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். இப்போ நிறைய இடங்களில் ஜூஸ்லாம் நம்ம குடிக்கணும். கரும்பு ஜூஸ் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஆள் போட்டு நல்லா நசுக்கி கொடுப்பார். அது உள்ள எலுமிச்சப்பழம் இஞ்சிலாம் வச்சு ஒரு கிளாஸ். நம்ம ஜூஸை குடிப்போமா, சக்கையா சாப்பிடுவோமா? ஜூஸா சக்கையா? நிறைய நேரங்களில் நாம் கேட்ட இன்றைய வாசங்கள் நமக்கு தருகிற பாடம் என்ன, எப்படி இந்த யூதர்கள் இருந்தாங்க அப்படின்னா,
ஜூஸ் முக்கியம் இல்ல, ஜூஸ் யாரு வடிவே சொல்றார், உனக்கு ஒரு ஜூஸ் வேற. அது மாதிரி சினிமாலாம் பார்க்கறது இல்லையா? அப்படியே எல்லாம் சக்கையை இன்று சாப்பிட்டு கொண்டு இருக்கிற கொஞ்சம் வயசை குறைங்க. ஒரு அம்மா சொல்லுதான், பேசினாலே ஒரு குழந்தை வீரிட்டு அழுதான். என்ன நான் என்ன பண்ண, சவுண்டை குறைங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நான் யோசித்து பார்க்கிறது, பல நேரங்கள் நான் யோசித்து பார்க்கிறது தான், சக்கையை இன்று எடுத்துக்கொள்கிறோம், சாறு தாங்க முக்கியம். இன்னைக்கு சாரை சில நேரங்களில் நம்ம உதாசனப்படுத்தி விடுகிறோமோ அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது. இங்க வந்துடலாம், நம்ம நற்செய்திக்கு வந்துடலாமே. நீங்க பாருங்க, ரொம்ப பயங்கரமா அந்த பரிசேயர்கள் மறைநூறுகள்லாம் அப்படியே பாருங்க, உங்க சீடர்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்க, அதை கழுவ மாட்டுறாங்க, இதை கழுவ மாட்டுறாங்க, அதை பண்ண மாட்டுறாங்க, இதை பண்ண மாட்டுறாங்க. நீங்க கேட்க மாட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் டீச்சர் அடிச்சிட்டாங்களாம். நேற்று ஒரு ஸ்கூல்ல சும்மா தட்டினாங்களாம், என் பிள்ளை அப்படி நீ கை வச்சா உனக்கு என்ன உரிமை இருக்க? அவன் தப்பு பண்ணியிருக்கிறான் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பாயிண்ட் அதுதான். எப்படி நீ என் பிள்ளை மேல கை வைப்ப? எனக்கு நிறைய டீச்சர்லாம் வரவா 5ஆம் தேதி டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம் சொல்றேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நேரங்கள் நான் பார்க்க, இதுக்கு இந்த சட்டங்கள் தான் புனிதமானவை சொல்றாங்க. சட்டங்கள் தான் மனிதனை உள்ளத்தை மாற்றக்கூடிய சொல்றாங்க. சட்டங்கள் தான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஒரு சரியான வாழ்க்கை முறைக்கு நம்ம இட்டு செல்வது. இப்போ ஸ்கூலு வேலைக்கு வச்சுங்களேன், எப்போ வேணா போகலாம் ஸ்கூலுக்கு, அப்படிலாம் கிடையாது. 9 மணிக்கு போய் ஆகணும். அந்த பஸ் இங்கே 7 மணிக்கு வரும். நீங்கள் 7:05 போனால் பஸ்ஸு போயிடும். இல்லை நான் 7:15 தான் வருவேன், வண்டி நின்று போகணும்னா எத்தனை பேர் அவன் இது மாதிரி 7:15 7:30 மணி போய் சேர்றதுக்கு 10 மணி ஆகிடும் ஸ்கூலுக்கு. அந்த அசம்பிளி தொடங்கும் போதே அவன் என்ன பண்ண, 6 மணிக்கு தொடங்குறான். இந்த இடத்துல 7 மணி, இங்கே 7:05, இங்கே 7:10. நீங்கள் போய் நின்னா அவனுக்கு 7:10க்கு அன்னைக்கு போய் நிற்கிறேன் அப்படின்னு 7:10க்கு வண்டி போயிடும். ஏன்னா அதுக்கான ஒரு வழிமுறை, ஒரு டைம் டேபிள் போட்டிருக்காங்க. நமக்கே தெரியும், ஒரு டைம் டேபிள் போட்டு இன்னைக்கு நிறைய பேர் இன்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு ஒரு வாழ்க்கை முறை, நம்ம நேரிய ஒரு வாழ்க்கை முறை. இங்கே நிறைய நேரங்களில் சட்டங்கள்லாம் என்ன நம்மை பக்குவப்படுத்துகின்றது, நம்மை உருமாற்றுகிறதெல்லாம் நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்கிறோம். அப்போ இன்னைக்கு நான் கூட யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நான் சொன்னது போலதான் வெறுமனே சக்கையை வைத்துக் கொண்டு சாரை தூக்கி போடுகிற ஒரு பரிசேயர்களை போலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்று நம்முடைய அன்றாட வாழ்வில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு செய்தியை கூட நான் யோசித்து கொண்டு இருந்தேன். இன்னைக்கு நிறைய யூடியூப் நிறைய பேர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் நீங்கள் ரீல்ஸ் தான் பார்த்துருப்பீங்க, நானும் கொஞ்சம் பார்க்குறேன். நிறைய பேர் மோட்டிவேஷனல் பற்றி பேசுகிறாங்க, எப்படிலாம் வாழணும், எப்படி வாழக்கூடாது. இன்னைக்கு யோகா பற்றி, எக்ஸசைஸ் பற்றி நிறைய பெண்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்போ பாஸ்டர் ஆகிட்டாங்க, நிறைய பேர் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிளை பற்றி அப்படியே பாட்டு பாடுறாங்க, பைபிள் வசனத்தை இன்னைக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு போதிப்பவர்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள், கேட்பவர்களும் பெருகி கொண்டு இருக்கிறாங்க. கேட்பவர்கள் எக்கச்சக்கமான பேர் என்ன பண்ண, நிறைய பேர் யூடியூப் தான் ஃபுல்லாக, அந்த ரீல்ஸ் தான், வேற ஏதாவது வச்சுங்களேன், சோசியல் மீடியா பற்றி பார்த்துட்டே இருக்கோம், நிறைய பாடல்களை கேட்குறோம், நிறைய விஷயங்கள். என்னுடைய ஒரே ஒரு சிந்தை இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது, போதிப்பது, கேட்பது, இது மட்டும் இருந்தால் போதுமா? என்ன வேணும்? இன்னைக்கு ரொம்ப அழகாக இன்னைக்கு 2ஆம் வாசகத்தை யாக்கோபு சொல்றார், வெறுமனே கேட்பவர்களாக மட்டும், இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இல்லை, அதன்படி நடப்பவர்களா. ரொம்ப அழகாக சொல்றாரு, இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஏன் காலையில் பூசைக்கு போயிட்டு வந்துட்டேன், ஃபாதர் பிரசங்கம் வச்சாரு, மொக்கையா வச்சாரு. இன்னைக்கு பிரசங்கம் ஏதோ சொன்னார், யாருக்கு தெரியும், பாதி பேர் தூங்குறதுக்காகவே கோயிலுக்கு வருவீங்கன்னு தெரியும். இந்த தொடங்கினாலே போதும், அப்படியே ஃபாதர் செம்மையாரு ஃபாதர் ஒரு சொன்னார், இந்த பூசைக்கு வந்தோது நீங்கள் மேடம் நின்னா போதும், இந்த அன்பார்ந்தவளே. ஆனால் எப்படின்னு தெரியல, பிரசங்கம் கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிரும், மாசம் முடிச்சிட்டேன், சாம நிறைய பேர் தூங்கி தான் இருக்காங்க, அதனால சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும்தான் நாம் இருக்கிறோம். அருமையாச்சு, செம்மையாச்சு. நாமொரு பாட்டுங்க, ஐயோ இந்த கொயர் பசங்க பாடுறாங்க பாருங்க, பாட்டு வேற லெவல். எத்தனை முறை நான் சொல்ல, யாக்கோபு சொல்றார், கேட்பவங்களையும் அதன்படி நடக்கின்றவர்களாக இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா அப்படின்னா நிறைய நேரங்களில் கேள்விக்குறி. நீங்க தான் பதில் சொல்லணும். இருக்கிறோமா?
ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் கோயில் நடுவில் தான் கோயிலை சுற்றி வீடு இருக்கும் இல்லை, கிராமப்புறங்கள்லாம். ஒரு அம்மா, அந்த அம்மா கிறிஸ்தவம் பக்கத்து வீடு. ஏய், எப்படி நீ எப்படி பேசுவ, நீ எப்படி என் பொண்டாடி புருஷனை பற்றி பேசுவ? ஒரே பயங்கர சண்டை. இந்த அம்மா ஒரு கெட்ட வார்த்தை பேச, இப்போல்லாம் கெட்ட வார்த்தை ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. அது சாதாரணமாக அப்படியே தண்ணி மாதிரி. இங்கிலீஷ் தெரியுங்களா, உங்களை பசங்க பேசுறீங்களா இல்லையா? எடுத்த ஒன்றுமே அது இது இந்த அதெல்லாம் மியூட் பண்ணிடும் அப்படிலாம். இன்னைக்கு நிறைய சினிமாவிலலாம் பார்க்குறீங்கல்ல, பேசிக்கொண்டே இருந்தாங்க. கோயில் மணி அடித்தது, ஊரில் கிராமத்தை அடிப்பாங்கள, தட்டு மணி மேலே இரு பூசைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உன்னை வந்து பார்த்துக்கிறேன், பூசைக்கு டைம் ஆயிடுச்சு, உன்னை வந்து பார்த்துக்கிறேன். நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த நிகழ்ச்சி. ஒரு திருப்பள்ளிக்கு போவது என்ன பண்ணோம், நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். வசனம் மிக அழகாய் சொல்ற, உதட்டினால் அந்த மக்கள் என்னை புகழ்கிறார்கள், உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. நான் யோசிச்சு கொண்டு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது அப்படின்னா, நிறைய நேரங்கள் சொல் ஒன்று செயல் ஒன்று. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வைத்த ஒரு பிரசங்கம் ஞாபகம் எனக்கு. வார்த்தையும் வழிபாடும் இரண்டும் ரெண்டு தண்டவாளம் மாதிரிங்க. தண்டவாளம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்று இப்படி இருந்துச்சுக்கல, ட்ரெயின் என்ன பண்ணோம், கவுந்துரும். வார்த்தையும் வழிபாடும், சொல்லும் செயலும். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, நான் போன வாரம் இந்த பிரசங்கம் வச்ச மருந்து வாக்குறுதிகள் நிறைய வாயத்திருந்தா சொல்லிட்டே இருப்போம். அதை பண்ணிடலாம், இதை செஞ்சிடலாம், நாளைக்கு வந்துட்டு கொடுத்துட்றேன். செயல் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கிறது. இந்த மாதிரி மனிதர்கள் டைகாட்டமி சொல்றான் இங்கிலீஷ், முரண்பாடான மனிதர்கள், முரண்பாடு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப நீ நான் யோசிச்சு, வார்த்தை வழிபாடு, எதற்கு இந்த வழிபாடு, ஏன் இந்த பூசை, ஏன் இந்த ஆராதனை? எனக்கு கோச்சுக்காது, நான் நிறைய நேரங்களில் இது யோசிப்பது உண்டு. நேற்று கூட பேசி கொண்டிருந்தோம், இந்த வேளாங்கண்ணிக்கு நிறைய பேர் ஆண்டுக்கு ஆண்டு அது அதிகரித்து கொண்டே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பெசன் நகரம், அந்த நாகப்பட்டினமும் அப்படி ஒரு கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள். தேர் வருகிற போது நான் அப்படியே மகிழ்வது, ஏன்னா அப்படி தலைமட்டம் தான் தெரியும், மாதாமா அப்படியே வளம் வருவாங்க. என்னுடைய ஒரே ஒரு கேள்விதான், நான் அதிகமாக தவறாக நினச்சிக்கணும். 10 நாட்கள் என்னையை உறுத்திக் கொள்கிறேன், வருத்திக் கொள்கிறேன். சாப்பாடு இல்லை, அந்த ரோட்டில் படுத்துக்கிறேன், அங்கே டாய்லெட் போக முடியாது, ஏசி இல்லை, ஃபேனு இல்லை, ஆட்டோ இல்லை, என்னையே வருத்திக் கொள்கிறேன். இந்த 10 நாட்கள் என் கால்களுக்கு அப்படி ஒரு வலி. பிள்ளைகளை விட்டு விட்டு, பொன்னாட்டியை விட்டு விட்டு, கணவனை விட்டு, எத்தனை பேர் இந்த பார்த்த இந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தான் போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதற்காக, கடமைக்காகவா? என்னுடைய கேள்வி. நான் சொன்னது தான், 10 நாள் போயிட்டு மாதாவுடைய கொடியை பார்த்தோன்னே அப்படியே கூம்ஸ் பம்பா, என்ன பண்ணுவாங்க, கூஸ் பம்ப், ஐயோ புல்லரிக்குதுங்க, கண்ணுல தண்ணி வருது, மாதாமா முடிஞ்சிச்சு. அது வந்தோடனே வண்டி ஏறும்போது என்ன பண்ணோம், ஒரு கோட்டர் கட்டிங்க போட்டு தாங்க மற்ற வேலைலாம். எனக்கு சிரிப்பா இருக்கு சில நேரத்தில். நான் குறை சொல்ல பொதுவாக பேசுறேன், என்னது இப்படியா, கட்டிங் அது பேர். அப்போ நான் யோசிக்க தப்பு இல்லை. அப்போ என்னுடைய இந்த வலி, இந்த வேதனை, என்னுடைய ஜெபம் 10 நாளுக்கு அப்புறமா பழைய குருடி கதவை. அப்ப என்னுடைய வார்த்தை வழிபாடு என்ன, என் வார்த்தை, என்னுடைய செயல் எல்லாம் சந்தோஷப்படுறேன். ஃபாதர் எங்க வீட்டுக்கார் மாறிட்டார், ஃபாதர் முதல் மாதிரில ஃபாதர், அப்படி குடிப்பார், அப்படி கட்டுவார், பேசுவார். வேளாங்கண்ணிக்கு போனார் ஃபாதர், இப்படி ஒரு புருஷனை, இப்படி ஒரு பொண்டாட்டிய பாக்க. எத்தனை நாள், எல்லாம் ஒரு வாரம் தான். 8ஆம் தேதி பர்த்டே முடிட்டோம். யார் பர்த்டே, மாதாமா பர்த்டே முடிட்டோம். ஏய் அப்படியே அச்சா வச்சுக்க, மூஞ்சி நான் பிஞ்சுக்க உனக்கு அப்படின்னு வந்துடும் பழைய. அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு இந்த செய்தி தான் இன்னைக்கு நமக்கு. இந்த மாதிரியான நியமங்கள், இந்த மாதிரியான கட்டளைகள், இந்த மாதிரியான போதனைகளை கேட்பது மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்வில அதை செயல்படுத்தக்கூடிய மனிதர்களாக நம்ம மாறணும். ஒரு முறை ஒரு பெரிய பல கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு இடத்துல ஒன்றாக கூடுறாங்க. இன்னைக்கு எப்படி இந்த ஊர்ல போயிட்டு ஆப்பிரிக்காவில் இந்த மைக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. இது ஒன்று ஆஃப் பண்ணி ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு எனக்கு. இந்த பாக்ஸ் நம்ம இயேசுவை அறிவிக்க வேண்டும். அறிவிப்புக்கான என்ன விதமான முறைகளை எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க.
நிறைய பேர் சொன்னாங்க இப்போலாம் சோஷியல் மீடியா பயங்கர ஃபேமஸ் ஆச்சுங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்க. அந்த யூடியூப்ல பாட்டு போடலாம், ப்ரேயர் நடத்தலாம், அடரேஷனை வந்து நம்ம விட்ட சொன்னால் ஜோசப் சொன்னால் அப்படியே மாங்கு எடுப்பார், ஃபாதருடைய பிரசங்கத்தை கட் பண்ணி போடுவார், வேற லெவலில் போவோங்க, வைரலாக போவோம் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார். இன்னொரு சொன்ன இல்லை வேற மாதிரி திங்க் பண்ணுங்க, வேற மாதிரியான ப்ரோக்ராம் ஏதாவது கண்டக்ட் பண்ணலாம், வெறுமனே இது பண்ணலாம், வேற ஏதாவது பண்ணலாம், இப்படி என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருந்தாங்க. அப்போ ஒரு ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி சொன்னாங்களாம், ஒண்ணுமே வேணாங்க, சிம்பிளா சொல்றேன், ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பத்தை அந்த ஊரில் போய் வச்சிருங்க. ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பம், நல்ல கத்தோலிக்க குடும்பம் தெரியுமா என்னது? காலைல ஏந்தோடனையும் வாடி போடி இங்கிலீஷ் பேசுகிறேன் கிடையாது. ஒரு பக்தியான குடும்பம், ஒழுக்கமான வாழ்வு வாழ இந்த குடும்பத்தை மட்டும் நீங்கள் இப்போ அந்த ஊரில் வச்சிருங்க, என்னாச்சு அந்த ஊர் என்ன ஆகும்? மாறிடும். நிறைய பேர் சொல்கிறீங்களே எங்கள் ஊரில் பாருங்க அப்படி இருந்தாங்க, அந்த தெருவில் சொல்லுவாங்க நிறைய பேர் கிறிஸ்டிய குடும்பம் அந்த வீட்டில் இருக்காங்க பாருங்க அங்கே. ஏன்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கை, அவங்க பண்ணுற வாழ்க்கை முறையெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு எங்கள் கொடுப்பதையும் பார்க்கும். நிறைய நேரம் நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு என்ன வெறுமனே பைபிளை படிச்சிட்டோம் போதுமா, வெறுமனே போதனை செஞ்சால் மட்டும் போதுமா? அதன்படி நம்ம என்ன பண்ணுறது? இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த பரிசைகளை போல கிண்ணத்தை வெளியில கழுவினா மட்டும் போதும், அதை கையை கழுவினா மட்டும் போதும் என்பதில் ரொம்ப குறியா இருந்தாங்க. ஆனா நான் சொன்ன அந்த சட்டங்களுடைய சார அம்சம், அந்த சாறு கரும்பு சாரை மறந்துடாதீங்க, எல்லாம் என்ன மறந்தாலும் மறந்துடுங்க, நான் சொன்னது கூட மறந்துடுங்க. அந்த கரும்பு சாறு தாங்க முக்கியம். இயேசு ஏன் இந்த சட்டங்களை கொடுத்தார்? ஏன் இஸ்ராயல் மக்களுக்கு சட்டங்களை கொடுத்தார்? 10 கட்டளை கொடுத்து ஏன் வந்து மோசே வழி நடத்த சொன்னார்? அந்த வாழ்க்கை முறையை சரியான பாதையில, இன்னைக்கு அப்பா அம்மா இருக்கீங்க, பெற்றோர்கள் இருக்கீங்க, ஏன் பிள்ளைங்களை சீக்கிரமா எழுந்துருங்க, ஒழுங்கா படிங்க, இந்த கட்ட பழக்கெல்லாம் கத்துக்காதீங்க. நிறைய நேரங்கள் சில பேர் சீக்கிரமா வாழ்க்கை தொலைத்து போயிடுறாங்க. நிறைய 25-30 வயசுல எல்லா கட்ட பழக்கமும் கத்துக்கிட்டு ஆம்பளையும் சரி பொம்பளை பசங்க இன்னைக்கு அவ்வளவுதான், வாழ்க்கை ரொம்ப சுருங்கி போச்சு. ஆனால் இன்னைக்கு பெரியவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி இருக்கணும், காலைல சீக்கிரமா எழுந்துக்கணும், சாப்பாடு சாப்பிடணும், சுத்தமா இருக்கணும், குளிக்கணும். நிறைய பேர் குளிக்க மாட்டான், பல்லு விளக்க மாட்டான், ஒரே உடம்பு செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை நம்ம இன்னைக்கு வாழாம போகும்போது தான் இன்னைக்கு நிறைய நோய்கள், நிறைய பிரச்சனைகள், இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில நிறைய பேர் இன்னைக்கு வாழ்வை தொலைத்து போகிறார்கள். அவதான் இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணும் என்பதற்கு ஆண்டவர் சொல்றா, இந்த சட்டங்கள், திட்டங்கள், நியமங்கள் அல்லது எல்லாத்தையும் இயேசு கூட ஏன் கற்பித்தார் என்றால், அவர் வாழ்ந்தார், அந்த வாழ்க்கை முறைப்படி நம்மை வாழ இன்னைக்கு பண்ணிக்கிறார். ஒரு கதையை சொல்லி இந்த மறைவுரை முடிக்கிறேன். ஒரு நண்டு எப்படி இருக்கும்? நண்டு எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க. நண்டு இப்படி போவோம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போமா, ஆடி போமா நண்டு? ஆமா. ஒரு சின்ன நண்டு என்ன பண்ணிச்சான், இப்படி ஆடினே போயிட்டே இருந்துச்சான். அங்க ஒரு பெரிய நண்டு பார்த்தான், ஏய் எங்க போற அப்படி கேட்சான். இந்த சின்ன நண்டு சொன்ன கதையை நீங்க வந்து கதையா தான் பார்க்கணும். அப்ப சின்ன நண்டு சொன்னான், நான் போய் கடல்ல குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. நீ போறத பார்த்தா என்ன எப்ப போய் குளிப்ப? இப்படி கோணமானமா வடக்கம் தெற்குமா ஆட்டிங்கின்னு போயிட்டு இருக்கிய, நீங்க நேரம் நடக்க கேட்பாங்க, ஒழுங்க நட. நம்ம சொல்லுவோமா இல்லையா வீட்டில் பொம்பளை பசங்களை ஆம்பளை ஒழுங்க நட, ஏன் இப்படி ஒரு மாதிரி ஆடுறேன்னு. அப்போ இந்த பெரிய நண்டு சொன்னான் சின்ன நண்டு பார்த்து, ஒழுங்கா நட, நீ வந்து போற ஒரே கோணமாலாம் போற அப்படி சொல்லிட்டு, இப்ப பாரு நான் பெரிய நண்டு என்ன பண்றேன், எப்படி நடக்கணும் கண்டித்தரேன் சொல்லிட்டு இந்த அம்மா போச்சு. இவர் பண்ணாராம் எப்படி அப்படி சில பேர் குடிச்சிட்டா போவாங்க பத்தியா ஆட்டின்னு அப்படின்ற மாதிரி. அந்த சின்ன நண்டு சிரிச்சுதான், இவர் ரொம்ப யோகியமா போற மாதிரி, இவரே வந்து கோணலமாலாம் போற, இவரு எனக்கு கத்தாரா. இன்னைக்கு நிறைய நேரங்கள் தான் நடக்குது. ஏன் இன்னைக்கு பெற்றோர்கள் இப்ப சொல்வதை பிள்ளைகள் ஏன் கேட்க மாட்டாங்க? எனக்கு இன்னும் ஞாபகம், கடம்பத்தூர்ல அவர் பேர் பிரான்சிஸ், நீங்க வேணா குடிச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பங்கு பெரிய துணைத் தலைவராக இருந்தார். அவங்க ஒரு பையன் தான், அவங்க வந்து 3 பசங்க, 3 பையன் ஒரு பொண்ணு. 2004 அவன் பேர் நான் வந்து வழக்கமா மண்ணுன்னு சொல்லுவேன். யார் பேரு? பையன் பேரு, சும்மா விளையாட்டுக்கு மண்ணு மாதிரி, மண்ணு வேடா, எல்லாம் மண்ணு வாங்க சின்ன பையன். ஆனா இப்ப பெரிய ஆயிட்டாம கேட்டஸுக்கு வரவே மாட்டான். இதே மாதிரி 8 மணி தான் பூசை, ஆனா கேட்டஸுக்கு லேட்டா வருவான், ஆல்டர் பாய்க்கு வர மாட்டான். டேய் ஏன்டா வரமாட்டேன்னா, ஃபாதர் எங்க அப்பாவை கேளுங்க, பங்கு பெரிய துணைத் தலைவர் என்ன பண்றாரு, வீட்டுல தூயின்னு இருக்காரு, எப்பத்தம்மா வருவாரு, நன்மை குடும்பம் தான் வருவார்.
அப்ப இந்த நிகழ்ச்சி நான் யோசிச்சு பாக்குறேன், இவரே என்ன பெரிய நண்டு ஒழுங்கா இல்ல, இப்ப சின்ன நண்டு என்ன பண்ணும், அது கெட்டு கூட்டு சேவரம் தான் ஆகும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வசனம் நம்ம நிறைய சொல்றோம், நிறைய கேட்கிறோம், பைபிளை வாசிக்கிறோம், அந்த போதனை இந்த போதனை அப்படிலாம் சொல்றோம். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம சொல்றது படி நம்ம என்ன பண்றது இல்லை, நடக்கிறதே இல்லை. அவன் எனக்கு ஆண்டவர் ரொம்ப வன்மையா சொல்றார், திட்டுறார். அவங்க சொல்ற மாதிரி நடக்காதீங்க, ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, அதன்படி செய்ய மாட்டார்கள். நீங்க நிறைய நேரம் பிள்ளையம்மா நீ முதல்ல பாருமா, டிவியை நிறுத்துமா, எப்ப பாரு செல்ல நோண்டின்னு இருக்க, நீ சொல்ற என்ன செல்லப்பா. அவன் சொல்லல. நீங்க நிறைய பேர் ரொம்ப தெளிவா இருக்கான், நீங்க ரொம்ப தெளிவா, பசங்க பயங்கர ஸ்மார்ட், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்மள. நீங்க எப்ப மாட்டுவீங்க தெரியாது, நம்ம எல்லாம் மாட்டிப்போம். நீங்களே முதல்ல சும்மா விடுங்க, கதை விடுங்க எங்ககிட்ட அப்படின்மா. நீங்க எப்ப ஜோம் பண்றீங்க, நீங்க எப்ப ஜோமான சொல்லி நீங்களே பண்ற, எங்களை போய் ஜோம் பண்ணு ஜோமான சொல்லுறீங்க. ஸோ அப்ப என்னன்னா, எனக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வழிகாட்டிகள் இந்த சட்டங்கள் நமக்கு தருகிறதா, நம்மை நேரிய பாதை வழி நடத்தணும், நாம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும், நாம ஒழுங்கா இருந்தால்தான். நீங்க சொல்லாதீங்க, நீங்க சொல்லாமலே செய்வோம். எனக்கு ஒரு குருவானவர் இருக்கிறார், நான் குருமடத்தில் படித்த போது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குருவானவர், அவர் ரெக்டரா இருந்தார். சொல்லவே மாட்டேன், எங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணோம். ஒர்க்னா காலையில் அந்த கிளீனிங்லாம் பண்ண சொல்லுவாங்க, இதெல்லாம் சிஸ்டர் ஃபாதர் தெரியும். இந்த கார்டன் ஒர்க்லாம் பண்ணோம். நாங்களாம் அப்படியே ஓப்படிப்போம். அந்த காலத்தில் வயசு பசங்க தானே, நம்ம இப்போ பசங்க மாதிரி அந்த பார்த்து இருந்துப்போம், ஓப்படிப்போம். அவர் ஒதுவுமே சொல்ல மாட்டார், அவரே மம்முட்டி எடுத்துன்னு போவார், அவரே எடுத்துன்னு போய் பெருக்குவார், அவரே போய் குத்துவார். நாங்களாம் பார்த்து கொண்டு போய், ஹே ஃபாதரே பண்ற பாடா போலாம். நீங்க நினைச்சு பாருங்களேன், எந்த மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குமா, ஃபாதர் செய்யற நாங்க பண்றோம். இன்னைக்கு நான் பொறுக்கிருப்பேன் எல்லாத்தையும், கீழே அதை சாப்பிட்டு போவீங்களே, நீங்க பார்த்துன்னு போயினே தான் இருப்பீங்க. அப்போ அந்த ஃபாதர் எங்களுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியா இருந்தார். சொல்லவே இல்லை, எங்களுக்கு தெரியும் டைம் டேபிள் 9 மணிக்கு போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஓப்பிடிக்கணும் அப்படி ஆசைப்படும் போது அவர் அந்த தொடப்பத்தை பெருக்க செல்வார், அந்த மம்முட்டி அந்த குத்த செய்வார், அந்த வேற ஏதாவது மரத்தை வெட்டுவார், ஏதாவது பண்ணுவார். அப்போ அவர் எங்களுக்கு சொல்லவே இல்லை. அவர் சொல்லாமலே அவர் செய்கை எங்களை என்ன பண்ணுதுன்னா செய்ய வைத்து, அவர்கிட்ட சொல்லி எல்லாம் வேலை கோ அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். சொல்லவே இல்லை. இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இந்த வசனங்கள் வார்த்தை இறை வார்த்தை கொடுப்பது தான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல. இன்னைக்கு நம்ம வெறுமனே காலை பூசை பார்த்துட்டு வந்தோம், பூசை போன வீட்டில் போனால் ஒரே டுமால் டிமில் டம்ம. எதுக்குமா நீ பூசைக்கு போனேம்மா, நீ பூசைக்கு போவதுமா பையன் சொல்றான். ஏன் பூசைக்கு போற, அப்பா வேற ஒரே சண்டை போட்டுன்னு இருக்க. பாருங்களேன், நீங்க திருப்பலிக்கு போயிட்டு வந்து அந்த திருப்பலி உங்கள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே இல்லை. அப்பதான் திருப்பி சொல்றேன், இந்த சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் நம் உள்ளத்தை மாற்றக்கூடியது. இயேசுடைய அதான் அர்த்தம். சாரம் உள்ள போனோம், அந்த சாறு உள்ள போனா அதோட டேஸ்ட் எனக்கு தெரியும். அப்பதான் எனக்கு புரோட்டீன், எனக்கு அப்போ வந்து பூஸ்ட் கிடைக்குது. எனக்கு நீ வெறும் சக்கையை தான் இன்னைக்கு சாப்பிட்றேன் ஆசைப்படுற, சாரத்துக்கு வெளியே கொட்டிட்ட, அது வேலை செய்யல. நீ ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக அற்புதமான வார்த்தை. உதட்டினால் அல்ல உள்ளத்தால், உள்ளத்தால் அல்ல வாழ்வாள். இன்னைக்கு இயேசுவை நாம வாழ்ந்து காட்டணும். நீங்க பைபிள் நம்ம மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அங்கங்க இந்த கத்தினே இருக்காங்க நிறைய பேர். கத்துறீங்களே, எத்தனை பேர் வாழ்றீங்க? நான் சொல்வேன், இன்னைக்கு கிறிஸ்துவம் உலகம் முழுவதும் பரவிருக்குது என்றால் வெறுமனே போதனையால் மட்டும் அல்ல, வேற என்ன? எவ்வளோ சிஸ்டர்ஸ், எவ்வளோ ஃபாதர்ஸ், இன்னைக்கு எத்தனை கல்வி நிறுவனங்கள், எத்தனை சோசியல் ஒர்க், எத்தனை மருத்துவமனைகள், ஏழை ஏழை கிராமப்புறங்கள்லாம் சென்று அவங்க என்ன பண்றாங்க, வாழ்றாங்க. அன்னை தெரேசா பத்தி நீ பேசி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த வாழ்வு, அந்த செயல் தான் கிறிஸ்துவதற்கான ஒரு அழைப்பை கொடுக்க. அவங்க நம்மளும் கிறிஸ்துவ போல மாறணும், இவங்களை போல மாறணும், அவங்கள போல மாறணும் என்பதற்கு நமக்கு வழி கொடுக்கும். எனவே இதனால நம்ம யோசிச்சு பார்ப்போம், நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்வில் நான் பலமுறை நற்கருணையே நமக்கு வேலை செய்யல. இந்த நற்கருணை வெறும் வாங்கி உள்ள போட்டு போயிட்டே இருக்கும், உள்ள போட்டாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அது பின்னாடி வந்துடும், எல்லாம் தொண்டை வரைக்கும் தான். அப்படி இல்லை, நம்முடைய வாழ்வை மாற்ற ஒவ்வொரு திருப்பலி வெறுமனே கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் மாற அருள் வேண்டும். எழுந்திருப்போம், நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Thank you.
திருப்பாடல் 85 இறைவசனம் 3-5 இப்படியாய் சொல்கிறது. ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் உம்மை நோக்கி கூக்குரல் இடுகின்றோம். ஆண்டவரே, நீர் எளியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். பேரன்பு காட்டுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நமது விண்ணப்பங்களை, தேவைகளை அவர் பாதத்தில் எடுத்து எம்புவோம். உண்மையான கிறிஸ்துவர்களாக வாழ அழைக்கும் அன்பிரேவா, எம் திருச்சபையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் சுயநலம் மறந்து மனித நேயத்திலும் ஞானத்திலும் அறிவாற்றலில் சிறந்து வழங்க வேண்டி வரங்களை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நலம் காண நல்வழி நடத்தும் எம்மிறைவா, உள்ளங்கள் மாறாமல் இருப்பதால், சட்டங்களை கடமைக்காக கடைபிடிப்பதால் என்பதை எங்கள் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து சுயநலமற்ற சேவைகளில் ஈடுபட வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அனைவரையும் ஒன்றிணைத்த எம் அருள்நாதா, எங்கள் குடும்பங்களில் உமது மதிப்பீடுகளை அறிந்து கடவுளின் பார்வையில் மாசற்றதுமான சமய வாழ்வு வாழும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்ள வேண்டிய வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாரும் எல்லாம் பெற விரும்பும் அன்பு இறைவா, இச்சமுதாயத்தால் கைவிடப்பட்டு வாடும் அனாதைகள், கைப்பெண்கள், அவர்களின் குடும்பங்கள் சமுதாயத்தில் ஏற்றம் பெற வேண்டிய அவர்களுக்காய் தன்னலமற்ற சேவை செய்யும் நல் உள்ளங்களுக்காகவும் அதற்கான பொருளாதார உதவிகள் பெற்றிடவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் ஊற்றே இறைவா, அனைத்து குடும்பத்திற்காகவும் மேலும் இன்று உமது திருவுடலை முதன்முறையாக உட்கொள்ள இருக்கும் சிறுமிகளுக்காகவும் உம்மிடம் ஜெபிக்கின்றோம். பெற்றோர் பிள்ளைகளை நன்றியோடு கூடிய இறைவேண்டல், இறை வார்த்தை வாசித்தல், திருச்செபமாலை சொல்லுதல், குடும்ப ஜெபம் போன்ற பக்தி முயற்சிகளில் தவறாது ஈடுபட்டு உண்மது அன்பை சுவைத்தும் குடும்பத்தில் இறையாசிர் ததும்ப ஞான காரியங்களில் ஈடுபட நீர் வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்படத்தை இவளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். நிறைய நேரங்கள்ல இது நானே யோசிப்பதுதான். சடங்குகள், சம்பிரதாயங்கள், சில நேரங்கள் நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய ஜெபங்கள் கிளிப்பிள்ளையை போல இன்னைக்கு காலைல ஜெபம் பண்ணிடணும், ஒரு பூசையை பார்த்துடணும். ஆனால் அதோடைய சாரம், அந்த சாறு, அதோடைய அர்த்தம் என்னுடைய வாழ்வில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. சம்பிரதாயங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு. ஆனால் சில பல நேரங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா ஊருக்கு தான் உபதேசம், நமக்கு இல்லை. பல நமக்குன்னா அதுக்கு நமக்கான வழிமுறைகளை நாம என்ன பண்ணுவோம், மாற்றிப்போம். நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்வு அப்படி தான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்கிறார், எது உண்மையான வழிபாடு அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப அழகாக நாம் வாசி கேட்டது தான். ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கெல்லாம் உதவக்கூடிய விஷயம், அந்த இரக்க குணம், அந்த அன்புள்ள உள்ளம். பல நேரங்கள் நம்ம வழிபாடுகளில் காட்டுற அக்கறை இன்னைக்கு நம்ம செபித்தது போல நம்மை சுற்றி இருக்கிறவரிடம் மனிதநேயத்தோடு நம்ம இன்னைக்கு வாழ்வதே இல்லை, நடந்து கொள்வதே இல்லை. இந்த வழிபாடு நம்மை வாழ்வுக்கு இட்டு செல்லணும். இந்த ஜபங்கள், இந்த திருப்படைகள் அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு வாழக்கூடிய ஒரு மனிதனாக, மனித மாண்பை மையப்படுத்தக்கூடியவர்களாக மாறணும். அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரே, அருமையானது நல்ல நாளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தை வழியாக எங்களுக்கு வலுவூட்டுகிறவரே, உமது கட்டளைகள் வழியாக எங்களுக்கு வழிகாட்டுபவரே, நாங்களும் கூட சில நேரங்களில் இந்த கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறோம், பின்பற்றுகிறோம், ஆனால் அதன்படி வாழ மறந்திருக்கிறோம். இயேசு ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சொல் செயலில் வெளிப்படுத்த வெறுமனே கேட்கின்றவர்களாக அல்லாமல் செயல்படுத்துகின்ற வாழ்கின்ற மனிதர்களாக மாற எங்களுக்கு அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல் அனைவரும் அமருவோம்.
மீட்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் பலி உமது ஆற்றலால் நிறைவு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகம் அனைத்தையும் படைத்தி காலத்தின் மாற்றங்களை எல்லாம் முறைப்படுத்தினி. உமது சாயலில் மனிதனை உருவாக்கினி. இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு பணிய வைத்தி. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாளாய் ஆட்சி செலுத்தவும், உமது செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையறாது புகழ்ந்தீத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே செய்தருளி. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவருடன் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது:
இமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். நிழலில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். தர்மையான இந்த புதிய மாதத்திற்காக, இந்த மாதத்துடைய முதல் நாளிற்காக இதோ ஆண்டுடைய சமூகத்தில் நம் அனைவரையும் கூட்டி வந்த தெய்வத்திற்கு நாம் உளமாற நன்றி சொல்வோம். கடந்த 31 நாட்கள் நம்முடைய வாழ்வு எத்தனை விதமான அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம் தேவைகளை எல்லாம் அறிந்து நம்மை சரியான பாதையில செமையான வழியில வழிநடத்தி ஆண்டவர் இது ஒரு புதிய மாதத்தை கூட காணக்கூடிய பாக்கியத்தை இன்று நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு உளமாறு நன்றி செல்வோம். நிறைய பேர் இப்படி பேசுகிறார்கள். இந்திய திருநாட்டிற்கு கிறிஸ்துவ மிஷனரிகள் மட்டும் வரவில்லை என்றால் இந்தியா இந்த அளவிற்கு வளர்ந்திருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி வைக்கிறார்கள். வெறுமனே அவர்கள் கல்வியை மட்டும் சொல்ல, கல்வி நிறுவனங்களை மட்டும் சொல்ல, அல்லது மருத்துவமனைகளை சொல்லல, சமூக நிறுவனங்களை சொல்லல, மாறாக இந்த கிறிஸ்துவ மிஷனரிகள், குருமார்கள், கன்னியர்கள் அவர்களுடைய எளிமையான வாழ்வு, ஒழுக்கமான வாழ்வு, இறை நம்பிக்கை, பிறர்பால் கொண்ட அந்த அன்பு, வேறுபாடு இல்லாமல் சாதி மதம் இனம் என்று பாராமல் கடவுள் இயேசு அனைவருக்குமானவர் என்பதை அவர்கள் சொல்லால் அல்ல செயலால் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நான் நிறைய நேரங்களை யோசித்து பார்ப்பேன். என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வு, இன்னைக்கு நம்மை சுற்றி நடக்கிற மனிதர்கள். நேற்று தினம் படித்துக் கொண்டிருந்தேன். 5 ரூபாய் டாக்டர், இதையெல்லாம் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். டாக்டர் ராமமூர்த்தி, மயிலாடுதுறை. வெறுமனே 5 ரூபாய் கொடுத்தா போதும், அதை நீங்கள் கையில் வாங்க மாட்டாரு, டேபிள் வச்சுட்டு போனால் போதும். உங்களால் குடிக்க முடியவில்லை இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் அவர் உங்களுக்கு மருத்துவம் பார்ப்பேன். நிறைய பேர் கேட்டேன், என்ன டாக்டர் நீங்கள் இப்படி இருக்கீங்க, எவ்வளோ பேர் இன்னைக்கு காசு பணம் வாங்குறாங்க. பெரியா, நான் மருத்துவம் படித்தது ஏழை எளியவர்களுக்கு பணி செய்வதற்காக, பைசாக்காக இல்லை. 40 வருடங்களாக இதை செய்து கொண்டு இருக்கிறார். எனக்கு யாருன்னே தெரியாது, நான் அந்த மனுஷனை பார்த்தது கூட கிடையாது. நம்ம சொன்ன இன்றைய கேட்ட இந்த இறை வார்த்தை, 1 ரூபாய் இட்லி வைக்கிற ஒரு பாட்டி இருக்காங்க. உடம்பு தேகம் எல்லாம் மதுரையை சேர்ந்தவர்கள்.
ஒன்றுமே இல்லை, வெறும் எலும்பு தான் இருக்குது. காலையில் 4 மணிக்கு எழுந்துப்பாங்க, 1 ரூபாய் தான் ஒரு இட்லி. சப்போஸ் காசுக்கு இல்லை, பசிக்குதுன்னா சாப்பிட்டு போங்க, அப்புறம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏராளமான மனிதர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க இயேசுவை பற்றி அறிவிக்கவில்லை, சட்ட திட்டங்களை பின்பற்றவில்லை, கிறிஸ்தவம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறார். ஆனால் பாருங்க, வாழ்வு எவ்வளோ பெரிய தாக்கத்தை இன்னைக்கு அவங்களாம் சோஷியல் மீடியாவில் காணப்படவில்லை. ஆனாலும் நிறைய பேர் அவரை பற்றி நம்ம இன்னைக்கு பேச ஆரம்பிக்கும். என்னுடைய வாழ்வு, நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நாம கூட நமக்கு எல்லாம் நல்ல அருமையான பெற்றோர்கள், நான் சொல்வேன் அவருடைய தியாகங்கள் யோசித்து பாருங்க. பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அவன் தியாகங்கள் தான் இன்னைக்கு நம்மை வளர்த்தெடுக்கிறது. அவருடைய கடின உழைப்புகள், அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கைகள் தான் இன்னைக்கு நமக்கு எல்லாம் மிகப்பெரிய பாடமாய் அமைந்திருக்கிறது. நீங்கள் பெரிய டாக்டர்லாம் படிச்சிருப்பாங்க, எல்லாம் வேஸ்ட். இந்த அப்பா அம்மா, நம்ம குடும்பம் நம்ம கற்றுக் கொடுத்த பாடங்களை விட என்ன பெருசா பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அப்போ இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஏன் தடம் புரண்டு போகிறாங்க என்பதை பற்றி யோசிக்க வேண்டிய தருணம் எது. அப்போ நாம் இப்போ இருக்கிற பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டிகள் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டலையோ, எதற்கோ முக்கியத்துவம் தருகிறோம், ஆனால் எது முக்கியமோ அதை இன்னைக்கு நிறைய நேரங்களில் மறந்து போய் விடுகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிற்பாடு நமக்கு ரொம்ப நம்மை மதிப்பது இல்லை, மரியாதை கொடுப்பதில்லை, நம்மை தூக்கி எறிந்து பேசுவதெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம போட்ட அந்த விதை தான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திற்கு இந்த ஒரு பாடல் 4 வரிகள் மட்டும் பாடலாம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அபாக்குக் புத்தகம் 3வது அதிகாரம். நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் கூட யோசிச்சு கொண்டு நான் மறை உரை ஆற்றி நின்ன பிற்பாடு, நீங்கள் நம்ம எல்லாம் முயற்சி செய்யணும். நம்ம எல்லாம் பலவீனமானவர்கள் தான், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனாலும் பல முறை நம்முடைய மனித பலவீனங்கள் நம்ம இதில் விழுந்து விட செய்கிறது. வீக்னஸ், தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, எல்லாருக்குமே இருக்குது தான். இதையெல்லாம் நான் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக எழுந்திக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும், பொண்டாட்டிக்கு ஒழுங்காக கணவனாக இருக்கணும், நல்ல அம்மாவாக, இப்படிலாம் நினைப்போம். சில நேரம் நம்முடைய சுய இன்பங்களுக்காக நம்ம விழுந்து விடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட தருணங்களுக்கு கூட அவர் நம்மை பலன் கொடுப்பவளாக, நம்ம ஒன்றுக்குமே உதவாதவளாக இருந்தாலும் உதவக்கூடிய மனிதர்களாக நம்மை மாற்றுகிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சேர்ந்து பாடலாமா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்வெளியில் தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கண்களை மூடுவோம்.
அருமையானது நாளுக்காய் நன்றி செலுத்துவோம். இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி வர அத்தனை பேருக்காக, நம்முடைய ஜெபத்துக்கு கேட்ட யாவருக்காக, இது இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக, பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனைகளோடும் வலிகளோடும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாளிலே இந்த 4 சிறு பிள்ளைகள் இயேசுவை தங்களுடைய வாழ்விலே முதல் முறையாய் பெற இருக்கிற பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், பிள்ளைகள் இயேசுடைய திருவுடலை உணவாக உட்கொள்கிற போது அவருடைய மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வில் வாழ்ந்து காட்ட அருள் புரியும்படியாய் மன்றாடுவோம். இன்னும் நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதலுக்காக மன்றாடும். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய அன்பு தாய் தெய்வ அன்னை ஆரோக்கிய தாய் நம்மளிலிருந்து நம் அனைவரையும் வழி நடத்த வேண்டும். எல்லா தீமையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விதமான அருள் வரங்களையும் ஆசீர்வாதம் தங்கு தடையின்றி கிடைக்க அருள் புரியும்படியாய் மன்றாடும். நம்மை சுற்றி இருக்கிற அநேகருக்காக மன்றாடும். நீங்கள் நம்முடைய வாழ்வு, நீங்கள் சொல்றாங்க, நம்முடைய வாழ்வு ஒரு சவாலான வாழ்வு, பல பிரச்சனைகள் பல போட்டிகள் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிதான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை வகுத்துக் கொள்ளவும், நம்முடைய வாழ்வு பிறருக்கு பரந்தருகிற வாழ்வாக அமைய அருள் வேண்டுவோம். எப்போது நமக்காக பரிந்து பேசுகிற அன்பு தாய் ஆரோக்கிய அன்னை, அப்படி அன்பு கடவர் புனித யோசேப்பு, நம்முடைய வங்கியின் பாதுகாவல் புனித அந்தோணியார், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தெய்வ சகாய், இவ்வுலகில் எமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் இடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, அற்புதமாய் நம்ம கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை கரங்களை விரித்து கண்களை மூடி பக்தியோடு சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் எமீன்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செய்ய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதருக்கு முடிந்தவரே, எம்முடைய குற்றங்களை குறைகளை பாவங்களை பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் பங்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதி ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே சகல அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறியே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிழப்படை தூய் ஆவியாக துடைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்துங்களை விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளின் கருத்து நிற்க செய்திடம் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. நாம் சொல்பவர்களாக அல்ல, கேட்கின்றவர்களாக அல்ல, மாறாக செயலில் வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக மாற தன்னையே விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்று. ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
திருமண அறிக்கைகள். நமது பங்கைச் சேர்ந்த தந்தை நந்தகோபால், தாய் ரூபி அல்போன்சா இவரின் மகன் ஜபசீலன் என்பவருக்கும், நமது பங்கைச் சேர்ந்த தந்தை ஜெயராய், தாய் ஜெயமதி இவரின் மகள் கோமதி இவரின் மகள் ஜெயமதி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இது 3வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை சபரிராஜ் சேவிய, தாய் அந்தோணி அம்மாள் இவரின் மகன் மிக்கேல் ராஜேந்திர என்பவருக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் பெருங்குடி பங்கைச் சேர்ந்த தந்தை சின்னமணி, தாய் மரியம்மாள் இவரின் மகள் ஜான்சி ராணி என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு. இது 2வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை வெங்கடேசன், தாய் குமாரி இவரின் மகள் பானுபிரியா என்பவருக்கும், நமது சென்னை மயிலை மறை மாவட்டம் வியாசாறுபாடி பங்கைச் சேர்ந்த தந்தை ஜோசப், தாய் சாந்தி மேரி இவரின் மகன் டெனிஸ்லாஸ் என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு. இது 2வது அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை மணிமாறன், தாய் காந்திமதி இவரின் மகன் அனுப் அஜித் என்பவருக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் முடிச்சூர் பங்கை சேர்ந்த தந்தை எட்வின் முத்து, தாய் லீமா ரோஸ் ரீட்டா இவரின் மகள் லாவண்யா ஜெனல் பிரின்ஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு. இது 2வது அறிக்கை. இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய உடைய கடமை. அன்புடைய பொது காலத்துடைய 22ஆம் ஞாயிறு வருகின்ற 3ஆம் தேதி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய பங்கின் பாதுகாவலர் இப்பொழுது அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இன்று காலை 6 மணிக்கு திருப்பலியும், 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சை உணவும் வழங்கப்படும். அன்று மாலை 5:45 மணிக்கு ஜபமாலை, 6 மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட நம்முடைய பாதுகாவல் அந்தோணியாருடைய சிறப்பு தீர்ப்பமணியும், சிறப்பு திருப்பலியும், குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சை உணவும் வழங்கப்படுகிறது. இந்த மாதம் நம் மத்தியிலே அருள் தந்தை மரிய சுவாக்கின் ஓயமை சேர்ந்த குருவானவர் நம்மை வழிநடத்த இருக்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான், இந்த முதல் செவ்வாய்க்கிழமை ஏராளமானவர்கள் இந்த காலை திருப்பலி 11 மணி பூசை பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த நாள் முழுவதும் நான் சொல்வேன், காலை திருப்பலி, 11 மணி திருப்பலி, மாலை திருப்பலி, பல பங்கிலிருந்து அநேகர் காலையில் பார்த்தீங்கன்னா போன மாதம்னா 450 பேர் காலை திருப்பலி சாப்பாடே கொடுக்க முடியல, 10ஆம் போச்சு. நம்முடைய நேர்ச்சை உணவு நல்ல பல உள்ளங்கள் இதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற வெகு தொலைவில் இருந்து கூட நம்முடைய ஆலயத்தை தேடி அநேகர் ஜெப விண்ணப்பங்களோடு வருகிறார்கள், அநேக புதுமைகளை பெற்றுக்கொள்கிறார். மாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 850-900 பேர்கிட்ட இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்கிறார். அவை நான் சொல்வேன், இதை விட வேறு என்ன புதுமை வேண்டும்? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, முதல் செவ்வாய்க்கிழமை காலை மாலை என்று நம்முடைய பங்கில் இந்த நேர்ச்சி உணவை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். நான் இல்லை, பல நல்ல உள்ளங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் யாராவது ஒருவர், இவ்வளோதான் இல்லை, நான் சொன்ன மாதிரி அவங்களால் முடிந்த காணிக்கைகளை கொடுத்து, அது எத்தனை இந்து சகோதரிகள் வேண்டியது கிடைத்தது, அதாவது ஜெபித்தது நிறைவேறியது என்று சொல்லி இந்த பண உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட இந்த நேர்ச்சி உணவை அளித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஒரே சின்ன ஆசை என்னன்னா, பல பங்கிலிருந்து பல மக்கள் வராங்க, நமது பங்கை சேர்ந்தவர்கள் இம்மையான வழிபாடுகளில் முழுமையாய் பங்கேற்க வேண்டும். எனவே நடைபெறுகிற அத்தனை விதமான வழிபாடுகளில் நீங்கள் அத்தனை பேரும் குடும்பமாக வந்து கலந்து கொண்டு அந்தோணியாருடைய அருளை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன். 5ஆம் தேதி வியாழக்கிழமை கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசாவுடைய நினைவு. 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாதத்துடைய முதல் வெள்ளி அன்று காலை வழக்கம் போல திருப்பலி, அன்று மாலை ஜபமாலை திருப்பலி, அதைத் தொடர்ந்து சிறப்பு நற்கருணை ஆராதனையானது நடைபெறும். அன்றைக்கி கூட நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் முதல் வெள்ளிக்கிழமை, முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சியில் நம்ம நிறைய பேர் இப்போ குறைஞ்சிட்டோம். முதல்ல அப்படி ஒரு பக்தி முயற்சியிலிருந்து இறுதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்குற அந்த நாளில் அன்று நடைபெறுகிற வழிபாடுகளை குடும்பமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு சனிக்கிழமை, மாதத்துடைய முதல் சனிக்கிழமை அன்று காலை வழக்கம் போல திருப்பலி, அன்று மாலை திருப்பலி. ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் நம்ம சிறப்பு செய்து கொண்டு இருக்கிறோம். விடிய கால நட்சத்திரத்தை சேர்ந்த பிரசிடத்தை சேர்ந்தவர்கள் அன்று மாலை திருப்பலி சிறப்பிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி நற்கருணை ஆசி தேர்பவனி எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் கூட நாம் இதை செய்தோம். உங்களை அநேகர் மறந்து போயிருக்கலாம். நீ பார்த்தீங்கன்னா பலருடைய பிறந்த நாள் விழாக்களை எப்படியெல்லாம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் நம்முடைய தேவனுடைய பிறந்த நாள் அடுத்த வாரம் 8ஆம் தேதி இந்த உலகமே அகமகிழ்ந்து கொண்டாடுகிற அற்புதமான காட்சி. எனவே உங்களுக்கு தெரியும், நம்ம கடந்த ஆண்டு இதை கொண்டாடினோம். ஒரு சின்ன முயற்சி தான். சனிக்கிழமை, இந்த முறை 7ஆம் தேதி இரவு சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணோம்னா, இரவு 12 மணிக்கு மாதாவுக்கு கேக் வெட்டி நம்ம அந்த விழாவை கொண்டாடினோம். கடந்த ஆண்டு நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் மழையினால் கொஞ்சம் இடர்பாடு ஏற்பட்டது. இந்த ஆண்டு மழை வராதுன்னு நினைக்கிறேன். ஆகவே உங்களுடைய கவனத்திற்கு வருகின்ற சனிக்கிழமை
மாலை நம்ம இரவு வச்சுக்கலாம். இரவு சரியாக 10 மணியிலிருந்து நம்முடைய ஜெபமாலையை நம்முடைய மரியாதை திறந்து ஜெபிப்பார்கள். 11 மணிக்கு நம்ம வந்து அன்னைக்கு ஒரு ஆடம்பர ஒரு பிறந்தநாள் திருப்பலியை நம்ம கொண்டாடி இருக்கிறோம். சனிக்கிழமை இரவு, காலையில் இல்லை, இரவு. சரியா? சரியாக 12 மணிக்கு நம்ம முடிச்சிடலாம். அதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி தீர்ப்பமணி எல்லாம் எடுத்து அன்னையுடைய புகழை பறைசாட்ட இருக்கிறோம். இரவு சரியாக 12 மணிக்கு கேக் வெட்டி அன்னை தெய்வத்தாய் ஆரோக்கியனுடைய பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். அவர் உங்களுக்கு கேக்லாம் கொடுத்து டீலாம் கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி ஃபாதர் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாச்சே நைட்டு பூசை பார்த்து திருப்பி அடுத்த நாள் பூசைக்கு வரணுமா நீங்கள் கேட்பீங்க. இந்த திருப்பலி நீங்கள் பங்கேற்றால் கூட ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி பங்கேற்ற மாதிரி தான். ஆகவே கவனத்திற்கு மீண்டும் சொல்கிறேன், வருகின்ற சனிக்கிழமை காலையில் முதல் சனிக்கிழமை காலை திருப்பலி நடைபெறும், அந்த மாலையும் திருப்பலி நடைபெறும். ஆனால் சரியாக 10 மணிக்கு நம்முடைய மரியாயிசனே அன்னையுடைய அலங்கரிக்கப்பட்ட எங்கள் அன்னை ஆரோக்கியத்தாயினுடைய திருவுருவத்தை அலங்கரித்து வெளியில் தேரை கூட ரெடி பண்ணலாம். ஆகவே இரவு 10 மணிக்கு நம்ம வந்து ஜெபமாலையை ஜெபிப்போம். அதை தொடர்ந்து சிறப்பு திருப்பலி ஆடம்பர திருப்பலி வைக்கலாம். அன்னையுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சரியாக இரவு 12 மணிக்கு அன்னையுடைய பிறந்தநாளை நம்ம கேக் வெட்டி மகிழ்ந்து கொண்டாடி நம்ம வீட்டுக்கு போவோம். எனவே இந்த நிகழ்வில் நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன், நீங்களும் கூட அனைவருக்கும் பங்கிட செய்யுங்கள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதனால் ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நம்ம எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வருவதில்லை. எனவே ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். சனிக்கிழமை இரவு அவனுடைய பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி மகிழ்வோம். அவ்வாறே உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் மாதம் அப்படின்னாலே தமிழக ஆயர் பேரவை இந்த மாதத்தை இறை வார்த்தையினுடைய மாதம் ஆக கொண்டாட அழைப்பேன். விவிலிய மாதம். அவை நம்முடைய ஒவ்வொரு ஆண்டும் இதை கூட நம்ம பங்குல செய்து கொண்டு எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் சிறப்பு விவிலிய பவனிகள் விவிலியத்தை பற்றிய விஷயங்களை செய்கிறோம். அதை உச்சகட்டமாக நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டுகளில் விவிலிய கண்காட்சியை மிக கோலாகலமாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவிகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், அருள் சகோதரர்கள், நம்முடைய அருள் சகோதரிகள், நம்முடைய உதவி பகுதி என்று ஒரு பெரிய டீமே இதற்காக உழைத்து கொண்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் இந்த விவிலிய கண்காட்சியானது பைபிள் எக்ஸிபிஷன் 29ஆம் தேதி, இன்னைக்கு 1ஆம் தேதி, 4வது வாரம், கடைசி வாரம் 29ஆம் தேதி நம்முடைய பங்கில் இந்த விவிலிய கண்காட்சியை நடத்த இருக்கிறோம். அதற்காக வேலைகளை முடக்கி விட்டு இருக்கிறோம். கடந்த 2 மாதங்களாக அதற்கான தயாரிப்பு சென்று கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். அநேகர் நம்ம வந்து யூடியூப்லாம் அந்த போகிறோம் நினைக்கிறேன், நிறைய பேர் பார்த்து மகிழ்கிறார்கள். எனவே இந்த ஒரு உடன்படிக்கை அப்படி என்ற தலைப்பில் இந்த ஆண்டு நம்ம வந்து ஒரு 15-16 ஸ்டால் போடுறோம். எனவே இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு, நம்முடைய அருள் சகோதரருக்கு உங்களை ஒத்துழைப்பை தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே நம்முடைய பங்கில் வந்து அன்பிகளுக்கான விவிலிய வினாவிடை போட்டி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டு இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். ஆகவே கடந்த 2 வாரங்களாக இதை பற்றி நான் அறிவித்தேன். பழைய ஏற்பாட்டில் முதல் சாமுவேல், 2வது சாமுவேல், முதல் அரசுகள், 2வது அரசுகள் புத்தகங்கள், அதிலிருந்து கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 100 அதிகாரங்கள் கொண்ட இந்த விவிலிய வினாவிடை போட்டி அன்பிகளுக்கானது. ஒரு அன்பிலிருந்து 3 பெயர்களை இப்போதே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். எனவே இந்த போட்டியானது அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை. டைம் நிறைய கொடுத்துருக்கிறோம். எனவே கவனம், டேட் நான் சொல்லவே இல்லை. அவை இப்போ சொல்கிறோம். அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி இந்த விவிலிய வினாவிடை போட்டி அன்பிகளுக்கான போட்டியாக நடைபெறும். எனவே தயாரிப்பில் இறங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு கூட இன்றைய வழிபாட்டை நமக்கு சிறப்பித்து கொடுத்தவர்கள் அனைத்து தேச அன்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு பலத்த கரவடி கொடுத்து நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலி அனைத்து மரியாதை சேனையினர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னையுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடும். எனவே அன்று மரியாதை சேனை 2வது திருப்பலியை சிறப்பிப்பாங்க. ஒரு சின்ன விஷயம், நான் வந்து பலமுறை இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் தொடர்ந்து சில பேர் சொன்னாலும் அப்படிதான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. நம்ம பங்கில் இருக்க அனைத்து வீடுகளையும் நாம் சந்தித்து முடிச்சிட்டோம். நீங்கள் நிறைய நேரங்கள் பார்த்தா அன்பிய பொறுப்பாக சொன்ன பதவி இவங்க இந்த பங்கில் தான் இருக்காங்க, ஆனால் குடும்ப கார்டே போகல. ஓராண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, 10 ஆண்டுகள். நாங்கள் ஊரில் காரு வச்சுருக்கோம், நாங்கள் அங்கே தான் போவோம், அங்கேயே போயிடுங்க. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்களாம் தெரியும், கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் ஒரு கவர்மெண்ட் வேலை போனீங்கனாலே உங்களுக்கு என்று ஐடி கார்டு தராங்க. அந்த ஐடி கார்டு என்ன சொல்லுன்னா, இப்போ அந்த கல்லூரியில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க, அந்த ஐடி கார்டு என்ன சொல்ல, நீங்கள் அந்த கல்லூரியில் படிக்கிறீங்க என்பதற்கான ஒரு அடையாளம்.
நீங்கள் அநேகர் இங்கே சொல்லுவாங்க, ஃபாதர் நான் செவ்வாய்க்கிழமை இந்த கோயில் தான் வரேன், 10 வருஷமாக வந்துருங்க ஃபாதர். எத்தனையோ பேர் வராங்க, அது எப்படி நம்ம செய்ய முடியும்? இந்த பங்கில் நீங்கள் இருக்கிறீங்க என்றால் குடும்ப அட்டை கம்பல்சரி. குடும்ப அட்டை தான் நமக்கு பங்கை சேர்ந்தவர்கள் என்பதற்கான அடையாளம். அவை நான் சொல்கிற மாதிரி இதை நான் பல முறை சொல்லிட்டேன். சில அண்மைகளை 10 குடும்பம் 15 குடும்பம் வீடு மதிக்கு போனால் குடும்ப கார்டு இல்லை, இதோ வரேன் சொல்லி 10 வருஷம் நான் 4வது வருஷம் தொடங்கிட்டேன். நானும் சொல்லி கொண்டே இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, நாளை உங்களுக்கான அருள் சாதனைகள், ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு இறப்பு, ஒரு அடக்கம் பண்ணணும், இந்த குழந்தைகளுக்கு ஒரு புதுநன்மை கொடுக்கணும், அல்லது ஒரு திருமுழுக்கு கொடுக்கணும், வீடுகள் மந்திரிக்கணும், கிறிஸ்மஸ் வரணும், எதுவுமே வர முடியாது. இது நான் சொல்ல நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய சட்டம். ஆகவே சில பல நேரங்களில் நம்ம சாக்கு போய் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும், இந்த பூசைக்கெல்லாம் வருவாங்க. தூத்துக்குடியில் இருக்கேன், தோ வாங்கி வர லெட்ரு, தோ வந்துட்டேன் சொல்லிகிட்டே இருக்காங்க. நாளைக்கு சில பல உதவிகளை உங்களுக்கு செய்ய முடியாமல் நாங்கள் அந்த நெருக்கடிக்கு தள்ளப்படுங்க, கோச்சிக்கூடாது. அவை ஒரு குடும்ப கார்டு என்பது 100 ரூபாய் சந்தாய்க்காக நான் இவ்வளோ மூச்சு முக்க போயிடுச்சு இல்லை, நீங்கள் தருக 100 ரூபாய்க்காக நான் பேசலை. இன்றைக்கி கம்பல்சரி. இப்போ இந்த ஊரில் இருக்க நீ நாகர்கோவில் போனாலும் சரி, வேறு எந்த ஊரில் வந்த லெட்டரும் என்னமா சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போங்க, ஒரு அம்மா காலில் வந்தாங்க, ஃபாதர் நாங்கள் ராமாவரத்தில் போய் கல்யாணம் வைக்கிறோம், அந்த கல்யாண மண்டபத்தை பதிவு செய்யறதுக்கு எந்த பங்குலேருந்து வர கேட்குறான். அப்போது அதற்கு கல்யாண மண்டபம் பதிவு செய்தது கூட பங்கு தந்தையினுடைய அனுமதி கேட்குறாங்க. அப்போ பார்த்துங்க நீங்கள், அப்போ அந்த லெட்டர் என்பது மிக முக்கியம். அப்புறம் பண்ணிக்கிறேன் ஃபாதர், லெட்டர் இப்போ கொடுங்க, அப்புறம் குடும்ப கார்டு போட்டுக்கிறேன் என்று சொல்லுகிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்ன கோச்சிக்காதீங்க, ஒரு 100 குடும்பம் இருக்குது நம்ம பங்கில், எனக்கு தெரியுது, எனக்கு எல்லாரும் தெரியும். 100 குடும்பத்தை செய்யணும், குடும்ப கார்டே போடல, பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட திருவருட்சாயம் கொடுக்கவே இல்லை நிறைய குடும்பங்கள். அவை என்னன்னா மீண்டுமாக நான் சொல்லக்கூடாது என்று விரும்புகிறேன். இது ஒரு அருமையான நேரம், நம்ம எவ்வளோ டைம் கொடுத்தாச்சு. ஆகவே நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறோம். தயவுசெய்து குடும்ப கார்டு தொலைச்சவங்க கூட வரலாம், சப்போஸ் அதுக்காக நீங்கள் தொலைச்சிடாதீங்க. ஆகவே குடும்ப அட்டை என்பது நமக்கு மிக அவசியமானது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு இந்த நாளிலே நம்ம மத்தியிலே அருமையான 4 பிள்ளைகள், சமந்தா ஆண்டனி, ஜெசிகா ஆண்டனி, நெல்மீனா மேரி, ரேஷு மேரி ஆகிய 4 பேரும் கடந்த நம்முடைய பங்கில் நடந்த அந்த தயாரிப்பில் தங்களை இணைத்து கொண்டு அற்புதமாக தயாரித்த பிள்ளைகளாக இருக்காங்க, ஆசிரியர்களாக இருக்காங்க. ஆகவே இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு இன்று இந்த புதுநன்மை என்ற இயேசுனுடைய முதல் முறையாக முதல் விருந்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சால் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு ஒரு சிறிய பரிசு அளித்து அவளுக்கு நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பாங்க. ஒரு 2 minutes வாங்க ஃபாஸ்ட் கரவொலி கொடுக்கலாம், வாங்க ஃபாஸ்ட். ஃபோட்டோ அப்புறம் ஃபோட்டோ அப்புறம் எடுத்துக்கலாம். அன்னை தெரேசா பற்றி ஒரு சிறிய. அன்புதான் உனது பலவீனம் என்றால் உலகில் மிகப்பெரிய பலசாலி நீதான் என்கின்ற வரியை உதித்தவர் அன்னை தெரேசா. அன்னை தெரேசா ஆகஸ்ட் 26, 1919 ஆண்டு பிறந்தார். அவரது குடும்பம் அல்பேனியா வம்சாவளியை சேர்ந்தது. இந்திய குடியுரிமை பெற்ற ரோமன் கத்தோலிக்க அருட்சகோதரியும் ஆவார். 1950 ஆண்டு இந்தியாவின் கொல்கத்தாவில் பிறர் அன்பின் பணியாளர் என்ற கத்தோலிக்க துறவற சபையினை நிறுவினார். 45 வருடங்களுக்கு மேலாக ஏழை எளியோர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டோருக்கும் இறக்கும் தருவாயில் இருப்போருக்கும் தொண்டாற்றியவர் இவர். 1979 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசினையும் 1980 ஆண்டு இந்தியாவின் சிறந்த குடிமக்கள் விருதான பாரத் ரத்னா விருதினையும் பெற்றார். இவர் செப்டம்பர் 5
1997 அன்று தனது 87வது வயதில் கல்கத்தாவில் இறைவனடி சேர்ந்தார். அவர் இறந்து 19 ஆண்டுகளுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று போப் பிரான்சிஸ் அவர்களால் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. புனித அன்னை தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆசிரியர்களை கௌரவிப்போம். எனவே நம்முடைய பங்குல பல பள்ளிகளில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் 8 மணி திருப்பணியில் நாம் அவர்களுக்கு சிறப்பு செய்வோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரி உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. Bye.
திருதேமி எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதேமி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.